ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்குறது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினில் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். இது வந்து கிளர்க்குக்கு தான் கேட்பாங்க. ஆஃபீஸர் லெவலில் இந்த கொஸ்டினில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹேடாக தான் கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போயிடலாம். A tank is connected with 28 pipes, inlet, outlet. Each inlet pipe can fill a tank in 3 hours. Each outlet pipe can empty the tank in 2 hours. If the pipes are open together in an empty tank, fill the tank in 1 hour. Find the ratio of the number of inlet and outlet pipes ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆப்வியஸாக ஸ்ட்ரைட்டாகவே அவங்க எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம டைம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்லெட் பைப் எடுத்துக்கலாம். இன்லெட் பைப் வந்துட்டு 3 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. அதுமாதிரி அவுட்லெட் பைப் வந்து 2 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2. இது வந்து அவுட்லெட்டு. ஸோ தட் வை வி ஹேவ் டு டேக் -3. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஒர்க்கை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஒர்க்கை வந்து லைக் இந்த பைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி பண்ணுது அப்படின்னாவே அதை நம்ம மைனஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, 28 பைப்ஸ் வந்து இருக்குது. அதில் எத்தனை வந்து இன்லெட் எத்தனை அவுட்லெட்னு அவங்க சொல்லலை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 பைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்போவுமே டிஃபால்ட் நம்ம பண்ணுறது. இதில் வந்து எக்ஸுங்கிறது நம்ம வந்து இன்லெட்னு வச்சுக்கோங்களேன். 28 - எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவுட்லெட்னு வச்சுக்கலாமா? ஸோ இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற பைப், எக்ஸுங்கிற இன்லெட் பைப் வந்து 2 அப்படிங்கிற எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுது. இந்த 28 - எக்ஸ் அப்படிங்கிற அவுட்லெட் பைப் வந்து -3 அப்படிங்கிற எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுது. ஸோ டோட்டல் ஒர்க் 6. ஸோ 2x மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 84 வரும். அகெயின் வந்து இதை எக்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா +3x வரும். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 6. ஸோ அகெயின் இதில் வந்து நம்ம கம்பைன் பண்ணோன்னா 5x ஈக்குவல் டு இந்த 84 அங்கே போமோஷில் 90 மாறும். x ஈக்குவல் டு 18 வந்துடும். ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சல இது அப்படின்னா. ஸோ 28ல் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 18 இருந்தால் இது ஆப்வியஸாக இதோட ரிமைனிங் தான். ஸோ 10 பைப்ஸ். ஸோ ரேஷியோ பார்த்திங்கன்னா 9:5. இது நமக்கு ஆன்சர். நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து ஓகே தான். பட் ஆனால் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நம்ம ஆன்சரை வச்சு போகணும். ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 28 பைப் இருக்குது மொத்தம். இந்த 28 பைப்பில் அவன் கடைசியாக கேட்குறது என்ன கேட்குறான், இந்த இன்லெட்டுக்கு அவுட்டுக்குள்ளே ரேஷியோ தான் கேட்குறான். ஆப்வியஸாக நமக்கு தெரியுது. இதில் உள்ள எல்லா ரேஷியோ நீங்கள் கூட்டுங்களேன். 8 + 7 வந்து 15. இதுக்கும் 28க்கும் வந்து அடிபடாது. அதேமாதிரி 9 + 5 போட்டிங்க அப்படின்னா இது 14. இது பார்த்திங்கன்னா இது × 2 பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக இது வரலாம், ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வைக்கலாம். 3 + 4 7. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக வரலாம். அதே மாதிரி 2 + 5 இது 7. இது ஒரு ஆப்ஷனாக வரலாம். அதே மாதிரி 6 + 7 13. இது ஆப்ஷனாக வராது, வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. இவங்க தெளிவாக கொடுத்துட்டா எல்லா பைப்பும் வந்து நம்ம ஆன் பண்ண போச்சில் வந்து கட்டாயமாக அது நிறைஞ்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ கரெக்டாக சொல்ல போனோம்னா அதிகமாக வந்து இருக்கிற பைப்ஸ் வந்து இன்லெட்டாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த எம்டி பைப்பையும் மீறி அதை நிரம்ப முடியும். இதுதான் இது நம்மளுடைய கருத்து. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வராது. ஏன்னா இதில் வந்து அவுட்லெட் தான் அதிகமாக இருக்குது, இதிலே அவுட்லெட் தான் இருக்குது, இதில் மட்டும்தான் இன்லெட் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர்னு கண்ணை மூடிட்டு நம்ம போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்துக்கலாம், நீங்கள் சப்போஸ் லாஸ்ட்டில் டைம் இருந்தால்.